படிச்சு பாருங்க. மதுக்கடைகள் மூடப்படும். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனிமே படிக்காதவர் இல்லைங்கிற நிலையை உருவாக்கணும். சரிங்களா? எல்லாரும் படிக்கிறவங்களா மாறணும். எல்லா விவசாயத்தை அரசு தொழிலா மாத்துறோம். தற்சார்பு பொருளாதாரம் மூலியமா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியும். பாலோட சந்தை மதிப்பு 1.5 லட்சம் கோடி இருக்கு. இவங்க அதை விட்டுட்டு சாராய பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க. 50,000 கோடி பொருளாதாரத்திலே சுத்திட்டு இருக்காங்க. கடன்ல இருக்குது நாடு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. அதனால அதெல்லாம் சரி பண்ணணும். மாற்றத்தை நோக்கி விரும்புறோம். வாய்ப்பு கொடுங்க. மக்களுக்கு புரிதல் இல்லாதனாலதான் இவங்க வாட்டி கடனை வாங்கி 5,000 கொடுக்கறது 2,000 கொடுக்கறதுன்னு. அதெல்லாம் இல்லாம நீங்க அதெல்லாம் புரிஞ்சு மக்கள்கிட்ட நீங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறைகிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி தலைமுறை இதை செய்யல. அதனாலதான் நாங்க இப்ப சுத்திட்டு இருக்கிறோம். முன்னாடி தலைமுறை செஞ்சிருந்தா இப்ப நம்ம அலைய வேண்டியது இல்லை. சரிங்களா? படிச்சு பாருங்க. குடும்பத்தோட வாக்கு செலுத்துங்க. சரிங்களா? உறவினர்கிட்ட சொல்லுங்க, நண்பர்கிட்ட சொல்லுங்க, கடைக்கு வரவங்களுக்கு சொல்லுங்க. விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்த சொல்லுங்க. சரிங்களா? நன்றிங்க. நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறோம். ஒரு மாற்றத்தை விரும்பி வந்திருக்கிறோம். விவசாய சின்னத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவங்க தான் நர்மதா. இவங்க MBA முடிச்சிருக்காங்க. வடவழியில தான் இருக்கிறாங்க. நம்மளோட கட்சியோட கொள்கையெல்லாம் படிச்சு பாருங்க.